வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டு. ஆக்சுவலாக டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல வந்து என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, தண்ணி பட்டுருச்சு. அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலான்னு குடித்தேன். அது வந்து இது மாதிரி அவசரப்பட்டு குடிச்சு இது மாதிரி டிஷர்ட்டில் சிந்திருச்சு. அதனால் இந்த வீடியோவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ முடியறதுக்குள்ள இது காஞ்சி போயிருன்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் இது காயிற மாதிரி தெரியல. இதுக்கு மேலே விட்டால் டைம் போயிட்டே தான் இருக்கும். அதனால் வீடியோவுக்கு நான் எடுக்க வந்துட்டேன். கேட்கலாம் வேறு டிஷர்ட் மாற்றிட்டு வீடியோ பண்ணலான்னு, அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான். சரி, எனிவே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மள நிறைய பேர் வந்து ஒரு ஃபோட்டோக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட் கொடுத்துருவோம், இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ வச்சு எடுத்திருப்போம். அப்படி அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அது எப்படி நம்மளுக்கு ஒரு இமேஜாக கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. ஏன்னா நார்மலாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது ஒரு மிரர்னு வச்சுக்கோங்க. அந்த மிரரில் ஒரு ஃபோட்டோ தெரியுது, அது எப்படி நம்ம ஃபோனில் சேவ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நிறைய பேருக்கு மைண்டில் ஓடிடலாம். அவங்களுக்காக தான் இந்த பதில். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் உங்கள் ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்கள் சென்சாரில் தெரியற ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த ஷட்டர் பட்டன் கிளிக் பண்ணீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு 1 செகண்டோ ஆர் அதுக்கும் கம்மியான செகண்டில் வந்து உங்களுக்கு இமேஜ் ரெடியாகி வந்துடும். ஸோ அந்த டைம் எடுத்துக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் இமேஜ் ப்ராசஸிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுதான் அந்த இமேஜ் ப்ராசஸிங். அது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம். ரொம்ப பேசி நான் மொக்கப்பட மாட்டேன், ஈஸியாக எல்லாத்துக்கும் புதிய எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி ஒரு பிக்சரை எடுக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம். முதல்ல நம்ம சென்சாருக்கு எது ரொம்ப முக்கியம் கேட்டிங்கன்னா, அதாவது லைட் சோர்ஸ் தான். லைட் மூலியமாக தான் நம்ம ஒரு ஃபோட்டோவே எடுக்க முடியும். லைட் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். அதாவது எக்ஸாம்பிள் வந்து சுத்தமாக டார்க்கான பிளேஸில் நீங்கள் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்க, எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் லைட்டிங் தான் உங்கள் ஃபோட்டோக்கு மெயின். இது நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க லென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்கேவ், கான்வெக்ஸ் ஃபிசிக்ஸில் வரும். கான்கேவ்னா என்ன, கான்வெக்ஸ்னா என்னன்னு நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. சரி, கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து அந்த லைட் படுது, ஓகேவா? ஸோ அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த லைட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அந்த லைட் எவ்வளோ வருது அப்படின்னு அந்த லென்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த சென்சார் வந்து அந்த லைட்டை டிஜிட்டல் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோவாக கொடுக்குது. இமேஜ் ப்ராசஸ்லாம் இப்படி தான் நடக்கும்னு கிடையாது. இது வந்து ஒரு ஃபோட்டோவை எப்படி எடுக்குது அப்படிங்கிறத வந்து சும்மா சின்னதாக நான் சொல்லி முடிச்சிட்டேன். இன்னும் எக்கச்சக்கமான ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். இது வந்து வித்தின் செகண்டில் நடக்குது. அதாவது வித்தின் செகண்டுக்கும் அதுக்கும் கீழே இந்த ப்ராசஸ் நடக்குது. அடுத்தது இமேஜ் ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்கச்சக்கமான ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு தனி பிடிஎஃபே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தனி புக் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளில் வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் இமேஜ் ப்ராசஸிங் போட்டிங்கன்னா ஒரு பிடிஎஃப் வரும். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி மேபி இன்ட்ரெஸ்ட் வந்து அதை படிச்சு பாருங்கள். 10 ஸ்டெப் அதில் போட்டிருந்தாங்க. நான் ஜஸ்ட் ஒரு 7 தான் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணனா வீடியோ போர் அடிச்சிடும். ஓகே, அது என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒன்று இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதில் என்ன இன்வால்வ் ஆயிருக்குன்னா இமேஜ் அக்வசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, இந்த லைட் வந்து இந்த லென்ஸில் படுது அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அதுதான் இமேஜ் அக்வசிஷன் சொல்லுவாங்க. அடுத்து 2வது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது உங்கள் இமேஜில் இருக்க இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஹைலைட்ஸு அது மாதிரி நிறையா என்னென்ன டீட்டெயில்ஸ் அதில் ஒளிஞ்சிட்டு இருக்கோ அதெல்லாம் எடுக்கிறதா இந்த இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து மேஜரான ரோல் பண்ணுது. அதாவது இமேஜ் ப்ராசஸிங்கில் இது வந்து ஒரு மேஜர்னு சொல்லலாம். அடுத்து இமேஜ் ரீஸ்டோரேஷன். அப்படின்னா ரீஸ்டோரேஷன் உங்களுக்கு தெரியும், பழுது பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே இமேஜோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லலாம், இமேஜோட கலர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லலாம். இமேஜில் என்னென்ன பழுது பார்க்குற வேலை இருக்கோ அதெல்லாம் இந்த இமேஜ் ரீஸ்டோரேஷன் பண்ணும். அடுத்த 4வது ஸ்டெப் என்னன்னா கலர் இமேஜ் ப்ராசஸிங். ஹெட்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இமேஜோட கலரை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தகுந்தமான கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது, இதுதான் இந்த கலர் இமேஜ் ப்ராசஸிங். இதோட பேர்லேயும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். அடுத்த 5வது வந்து வேவ்லெட்ஸ். ஸோ இது வேவ்லெட்ஸ்னா எனக்கு கரெக்டாக அதோட மீனிங் இதான்னு சொல்ல தெரியல, சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும். அதாவது ஒரு இமேஜோட வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து இது ஃபோட்டோஷாப்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சில வேவ்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த வேவ்ஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இமேஜோட டேட்டாவை கம்ப்ரெஷன் பண்ணுற மாதிரி அப்படின்னு அதில் போட்டிருந்தது. அதான் நான் பிடிஎஃப் நான் நீங்கள் போய் பாருங்கள், எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நான் ஜஸ்ட் நான் வந்து மேலோட மாதிரி சொல்கிறேன். அடுத்து 6வது வந்து கம்ப்ரெஷன். ஸோ இந்த ஸ்டெப் எதுக்குன்னா உங்கள் ஃபோட்டோவை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறது. அதாவது நார்மலாக ஒரு ஃபோட்டோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சைஸ் அதிகமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ப்ரோ மோடில் போட்டு ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வச்சு ஷூட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோட சைஸ் அதிகமாக தான் வரும். ஏன்னா அதில் வந்து எந்த இதுவுமே நடக்காது, நீங்கள் தான் ஒவ்வொரு டைம் எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இமேஜோட சைஸை கம்மி பண்ணி கொடுக்குது, இல்லைன்னா ஒரு ஃபோட்டோட சைஸில் பயங்கரமாக போயிடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன், அந்த ஃபோட்டோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து 3வது என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் 10 இருக்குது, நான் 7 தான் சொன்னேன். அடுத்து நம்ம 3வதுக்கு வந்துருவோம். அடுத்து வந்து இமேஜ் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது இதில் வந்து சில ஜாமெட்ரிக் அனலைசஸ் எக்கச்சக்கமானது இருக்குங்க. அதாவது இந்த ஸ்கேலிங் சொல்லுவாங்க, ஜூம் பண்ணி எடுக்கிறது, அது அப்புறம் ரொட்டேஷனு, அது இது நிறையா இருக்குது.
ஓப்பனாக சொன்னோன்னா இதெல்லாம் போட்டோன்னா 15 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்துகிட்டு போயிடும். அதனால் இப்படின்னு ஒரு டெக்னிக்கலாக இருக்குது. ஜாமெட்ரி அனலைசஸ்லாம் நடக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அதாவது மேக்ஸ் இதில் யூஸ் ஆகுது, அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். கேட்கலாம் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் எப்படி மேக்ஸ் யூஸ் ஆகுதுன்னு கேட்கலாம். பட் அதுலேயும் இந்த இதெல்லாம் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்து ஒரே ஒரு வேர்டில் இந்த இமேஜ் ப்ராசஸிங்னா என்ன, யாராச்சும் ஒருத்தங்க கேட்குறாங்க, தம்பி இமேஜ் ப்ராசஸிங்னா என்னப்பா அப்படின்னு சீக்கிரம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டால் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்னன்னா, உங்கள் ஃபோட்டோ வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எப்படி நல்ல விதமாக எப்படி கொடுக்க முடியுமோ அதுதான் வந்து இமேஜ் ப்ராசஸிங். அதாவது உங்கள் ஃபோட்டோவை எந்த அளவுக்கு பெட்டர் குவாலிட்டியில் கொடுக்க முடியுமோ, கலரில் பூஸ்ட் பண்ணி இது பண்ணி கொடுக்குறதா இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அவுட்புட் இமேஜை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, 5வது வந்து இந்த இமேஜ் ப்ராசஸிங்கை நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். பட் இது அவ்வளோ அக்யூரேட்டாக வருமானலாம் கிடையாது. மேபி சில ஃபோனில் ஒர்க் ஆகும். அதாவது அது எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோனில் கேமரா அந்த ஆப்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ எடுப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோவுக்கு அந்த இது தெரியும், அந்த ப்ரீவியூ மாதிரி சொல்லுவாங்களா, அந்த ஸ்க்ரீனில் அப்படியே ஓடிட்டு இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது, ரைட் சைடில் இருக்கிறது வந்து நான் ஷட்டர் பட்டன் கிளிக் பண்ணி இமேஜ் ப்ராசஸிங் நடந்து என் கைக்கு வந்து இமேஜ். ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது, சின்ன சின்ன கலர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஏன்னா சில ஃபோனில் இமேஜ் ப்ராசஸிங் நல்லா இருக்கும், சில ஃபோனில் இமேஜ் ப்ராசஸிங் மொக்கையாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த போக்கோ X2 ஃபோனை மொக்கைன்னு சொல்ல கிடையாது. இது மாதிரி நம்ம ஆண்ட்ராய்டில் வந்து மோஸ்ட்லி இமேஜ் ப்ராசஸிங்லாம் அந்த அளவுக்கு இருக்காது, ஐஃபோனில் கம்பேர் பண்ணுற அளவுக்கு. ஸோ நீங்கள் ஐஃபோனில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும், பெட்டர் கம்பேரிசனே கிடைக்கும் சொல்லலாம். ஏன்னா ஐஃபோனில் வந்து இமேஜ் ப்ராசஸிங் அட்டகாசமாக கொடுத்துருப்பாங்க, ஆண்ட்ராய்டில் இல்லைன்னு சொல்ல கிடையாது, சில ஃபோன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க, சில ஃபோன்ஸில் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த இமேஜ் ப்ராசஸிங் தான் மேட்ரு. உங்கள் சென்சார்ஸ்லாம் தேவையே கிடையாது. 108 மெகா பிக்சல் கொடுத்தாலும் சரி, 10,000 மெகா பிக்சல் கொடுத்தாலும் சரி, இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு ஒன்று நல்லா இல்லைன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் போகும். இன்னொரு ஃபோட்டோ நான் போடுறேன் பாருங்க. இதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது, இந்த பக்கம் இருக்கிறது நைட் மோட் போட்டு எடுத்தது, அதாவது நார்மல் இமேஜ் இல்லை நைட் மோட் போட்டு எடுத்தது. ஸோ இதில் வந்து நீங்கள் மேஜராக டிஃபரன்ஸ் நோட் பண்ணலாம். ஸோ இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து கருப்படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வெள்ளை பூசின மாதிரி இருக்கும். இது வந்து இமேஜ் ப்ராசஸிங் பெட்டர் ரிசல்ட் கொடுக்கறதுக்காக நான் நைட் மோட் போட்டு எடுத்தேன். ஸோ இது மாதிரி உங்கள் ஃபோனில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள், அதே சமயம் ஃபோட்டோ கிளிக் பண்ணி பாருங்கள். இது ரெண்டுத்துக்குள்ள கம்பேரிசன் பாருங்கள், எப்படி உங்கள் ஃபோன் வந்து இமேஜ் ப்ராசஸிங்கில் எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பை பாய்.